நீங்கள் டிவி டெக்னீஷியனா? இப்போ இருக்க டிவியை பற்றின அப்டேட்ஸ் தெரியணுமா? ஸ்டெப் லெவல் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அப்டேட், இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோனி எல்சிடி டிவி மாடல் நம்பர் KDL 40 ex650 இந்த பழைய மாடல் டிவியில் இப்போ நம்ம யூனிவர்சல் ஆண்ட்ராய்டு போர்டு மாட்ட போகிறோம். இதில் என்ன ப்ராப்ளம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை போர்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த போர்டில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. பவர் சப்ளையில் நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம பண்ணக்கூடிய பவர் ஆனு, பிஎல் ஆனு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம அவங்க சொன்ன மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு பேக் லைட் வந்து வரல. என்ன ரீசன் சொல்ல போனால், இந்த மாடல் போர்டில் வந்து மேக்ஸிமம் சோனியை பொறுத்தளவுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுனால இதுக்கும் அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்காக நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிஎலுக்கு மட்டும் 3.3 கொடுத்தோம்னா பேக் லைட் வராது. அதோடு சேர்த்து பவர் டிம்மர், டிசி டிம்மர், இந்த சைடில் பின்னில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பின்னு பிளிங்கிங்னு இருக்கும். இந்த 3 பின்னையும் நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம 3.3 கொடுத்தா மட்டும்தான் 3 ப்ளஸ் நம்ம அந்த பிஎல் ஆன் 4 பின்னு, இது எல்லாத்துக்கும் 3.3 வோல்ட்டு கொடுத்தா மட்டும்தான் பேக் லைட் எரியும். ஸோ அதுக்காக நான் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நார்மலாக ஒரு ஒயரை வச்சு ஸ்டாண்ட் பைக்கு நம்ம 3.3 கொடுத்த உடனே ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னோம் இல்லையா, அந்த 4 பின்னு டிம்மரு, பிளிங்கிங்கு, பிஎல்லு ப்ளஸ் அந்த இன்னொரு டிம்மர் இருக்கு இல்லையா, டிசி டிம்மர், இந்த 4 பின்னையும் ஷார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம பிஎல் இதிலேருந்து நார்மலாக எடுத்தோம்னாலே அந்த பிஎல் ஒரு சிக்னல் நம்ம 3.3 கொடுத்தாலே நமக்கு பேக் லைட்டு வந்துடும். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணக்கூடிய நம்ம யூனிவர்சல் போர்டு போடக்கூடிய அளவுக்கு மற்ற எல்லா விஷயமும் நம்ம 12 வோல்ட்டு, கிரவுண்டு, பிஎல் இந்த 3 சிக்னல் எடுத்தாலே போதும். நம்ம இங்கே மதர் போர்ட்லேயே ஷார்ட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போது நம்ம யூனிவர்சல் போர்டு ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். பவர் சப்ளை போர்டிலேருந்து பிஎல் ஆன் சிக்னல் ப்ளஸ் 12 வோல்ட்டு கிரவுண்டு எடுத்தாச்சு. ஆல்ரெடி சொன்னது தான். இதில் வந்து பிஎல் சிக்னலுக்கு மட்டும் பவர் டிம்மர், டிசி டிம்மர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது போக பிளிங்கிங், பிஎல் ஆனு, இந்த 4ஐயும் ஒன்றா ஷார்ட் பண்ணி ஒரே லைனாக தான் எடுத்துருக்கிறேன். அப்படி 3.3 கொடுத்தோம்னா பேக் லைட் நமக்கு எரியும். ஏன்னா இதில் இருந்த பழைய போர்டு இதை தான் எடுத்துகிட்டு நம்ம நார்மல் U11 ஆண்ட்ராய்டு போர்டை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம படத்தை பார்க்கலாம். ஓகே, ஓகே நண்பர்களே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, படம் வந்துடுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாடல் டிவியில் நீங்கள் யூனிவர்சல் போர்டு மாட்டுறப்போ கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஆஸ் யூஷுவல் வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பெண்ணு நம்ம பேனலில் வந்து இந்த மாடல் டிவிக்கு பர்டிகுலராக சொல்லணும்னா 51 பெண்ணை வந்து நம்ம க்ரௌண்ட் பண்ணோம்னா நார்மலாக இருக்கிற ப்ரைட்டை விட ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய ப்ரைட் அப்படி கிடைக்கும். ஏன்னா பேக் லைட் வந்து சேம் பவரில் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், இருந்தாலும் நமக்கு ப்ரைட் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க நேரத்தில் நம்ம இந்த பேனலோட 51 பின்னை மட்டும் க்ரௌண்ட் பண்ணினா பக்காவாக நல்ல வெளிச்சமாக கிடைக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.